ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். குழந்தைங்க நிறைய குழந்தைங்க பேச முடியாமல் அவதிப்படுதுங்க. குழந்தைகளுக்கு கொஞ்ச நாள் போனதும் அந்த பேச முடியாத தன்மை அதிகரித்து திக்கு வாயாக மாறுது. எப்போ பேசும்போதும் அது வேகமாக பேச முடியாமல் திக்கி திக்கி பேசுகிறதால திக்குவாய் குழந்தைகள். இந்த திக்குவாய் குழந்தைகளுக்கான மருத்துவம் இது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை சொல்லி கொடுத்தாலும் இவங்க போய் வீட்டில் செய்கிறதும் கிடையாது. மருத்துவமனைக்கு போய் வேறொரு மருத்துவத்தை செஞ்சு அது சரியாயிடும்னு பார்ப்பாங்க. அது எந்த முறையிலையும் சரியாகாது. இதுக்கு காரணம் வேறு. ஏன்னு கேட்டால் கல்யாணம் முடிச்சதும் யாருமே இப்போது 3 வருடம் வரைக்கும் காத்திருக்கிறது கிடையாது. கல்யாணம் முடிச்சதுமே முதலிரவு இந்த மாதிரி முறையில் தான் போகிறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய தவறானது. இந்த முறையை ஏன் தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நாளில் எல்லாரும் நாள் குறிச்சிருப்பாங்க. அந்த முதலிரவுக்கு ஏன் குறிச்சாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் வரணும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும். மனம் விட்டு பேசாமல் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக திக்குவாய் வரும். கணவனிடையே பேச பயமாக இருக்கிற பெண்ணுக்கும் பயமாக இருக்கிற ஆணுக்கும் அந்த குழந்தை பிறக்கும்போது திக்குவாயோடு தான் பிறக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பயம் போக்குறதுக்கு தான் இவங்க கண்டிப்பாக 3 வருஷம் நீங்கள் தள்ளி இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டா குழந்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த 3 வருடத்தில் ஏற்படும். இந்த முறையை அரசே சொல்லியிருக்குது. அதனால தான் 20 வயசு 21 வயசுக்கு மேலே திருமணம் பண்ண சொல்கிறாங்க. அந்த 21 வயசுக்கு மேலே திருமணம் பண்ணும்போது மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் இருக்கும். தைரியமாக பேசுகிற தன்மையும் இருக்கும். பேசவே முடியாத சிறு பிள்ளைகளை கல்யாணம் முடித்து வச்சு என்ன பேசுறதுன்னு தெரியாதவங்களுக்கு கல்யாணம் முடித்து வச்சு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் தான் கண்டிப்பாக திக்குவாயாக இருக்கும். இந்த திக்குவாய் ஒரு நோய் இல்லை, அது பயத்தால் ஏற்படுற ஒரு பதட்டம். அந்த பதட்டத்தால் பிறக்கிற குழந்தைகளுக்கு கருவுற்ற குழந்தைங்க கண்டிப்பாக அது திக்குவாயாக பிறக்கும். அந்த திக்குவாய் மட்டும் இல்லை, மாறுகண்ணு சில குழந்தைகளுக்கு வருதுன்னா, நீங்கள் நினச்சிருக்கிறது ஒரு இடம் செயல் ஒரு இடம் இந்த மாதிரி இருக்குந்தா அந்த குழந்தைகள் மாறுகண்ணோட பிறக்கும். இதெல்லாம் மாற்ற முடியாது. அதனால தான் கண்டிப்பாக 3 வருடம் மனசு புரிஞ்சு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான குறைகள் வராது. குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்கணும்னா இந்த முறையை பின்பற்றணும். ஒரே சொந்தத்தில் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்றாங்க. எந்த சொந்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக புரிஞ்சு நடந்தால், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு இருக்கிறவங்க கல்யாணம் 10 தலைமுறையாக முடித்தவங்களும் இருக்காங்க நம்ம தமிழகத்தில். முன்னோர்கள் அவங்களுக்கெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. இப்போது இருக்கிற நிலையில் ஒரே சொந்தத்தில் கல்யாணம் முடிக்க முடியாது. ஏன்னா பொண்ணே கிடைக்காத பட்சத்தில் இருக்குது. 40 பெண்களும் 60 ஆண்களும் இருக்காங்க. அப்போ 20 பெண்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் எல்லா இனத்துலேயும் கல்யாணம் முடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் இன்றைக்கி திக்குவாய் இருக்குது. ஏன்னா புரிஞ்சிக்கிறாத தன்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை, இந்த தன்மையில் இருக்கிறவங்க கல்யாணம் முடித்த குழந்தைகளுக்கு கருவுற்ற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திக்குவாய் வராது. இந்த திக்குவாய் ஒரு நோயே இல்லை. இந்த திக்குவாய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு வசம்பு, இந்த வசம்பை தண்ணியில் ஊற வச்சு பொடி பொடியான அதை சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் ஊசி நூல் கோர்த்து கையில் காப்பு மாதிரி கட்டி விடுவாங்க. ஏன்னா குழந்தைக்கு திக்குவாய் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த கையில் கட்டி விடுவாங்க. அதை குழந்தை தவக்கும் போதும் வாயில் வச்சு கையை கடிக்கும் போதும் இந்த வசம்பு வாசம் பட்டாலே குரலில் உள்ள வளம் கூடிரும். நாக்கில் வெள்ளை மாசு இருக்கும் குழந்தைகளுக்கு. அந்த வெள்ளை மாசு இருந்தால் பேச்சுத்தன்மை குறைவாக இருக்கும். அந்த வெள்ளை மாசு இந்த வசம்பனுடைய வாசம் பட்டாலே அது உரித்து நல்லபடியாக கழுவி வயிற்றில் மோஷன் வழியாக, அது மலச்சிக்கல் வழியாக வெளியாகி மலத்தின் வழியாக வெளியாகும். குடலில் உள்ள அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியது இந்த வசம்பு. இந்த வசம்பை அதிக அளவு சாப்பிட்டாலும் தவறு. அதனால் வசம்பை வாசத்தோடு வச்சு நம்ம மோந்து பார்த்தாலே குரல் வளம் கூடும். திக்குவாய் போகணும்னா இந்த வசம்பு ஒரு அரிய மருந்து. இந்த வசம்பு கூட சேர்த்து வில்வம்னா சிவனுக்கு உகந்த இலை. சிவன் நமக்கு வரம் கொடுத்தா மாதிரி, சிவன் வரம் கொடுக்காம எந்த ஒரு காரியமும் நடக்காது. அதனால தான் மருந்து சாப்பிடும் முன்பு சிவனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு எந்த ஒரு மருந்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்து 100 மடங்கு கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா
சித்தர்களுக்கு தலைவனான சிவன் ஆசீர்வாதம் கிடைக்காம சித்த மருந்துகள் ஜெயிப்பது கிடையாது. சிவன் தான் இந்த மூலிகை மருத்துக்கு மூல காரணம். அவருக்கு கீழே வந்தவங்க தான் அகஸ்தியர், போகர், எல்லா சித்தர்களும். அதனால் நம்ம தலைவரான சிவனை கும்பிட்டு இந்த சிவனுக்கு உகந்த வில்வ இலையில் நம்ம அர்ச்சனை செய்ய செய்ய நம்மளுடைய பாவங்கள் கழியும், எல்லாமே கழியும். அதிக பாவம் பண்ணதால் தான் நம்ம குழந்தைக்கு திக்குவாயின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். அதெல்லாம் இல்லை. அந்த பாவத்தை கழிக்கவும் அந்த குரலை வர வைக்கவும் சிவனால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இந்த சிவனுக்கு உகந்த வில்வ இலையை இதோட பயன்படுத்துகிறோம். அருகு விநாயகருக்கு உகந்தது. அருகு எல்லாத்தையும் அறுத்து கொண்டு போவதால் தான் இதுக்கு அருகு சாப்பிடுவேன். ஆணை பலன். ஒரு யானை பலம் வேணும்னா தினந்தோறும் ஒரு 5 கிராம் அளவுக்கு அருகு சாப்பிட்டு வந்தால் அவனுக்கு யானை பலம் இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் காலடியில் இருக்கும் அருகினுடைய அருமை தெரியாமல் இருப்பவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா இது காலுக்கீழே கிடைக்குது. மலை உச்சியில் தான் இதை போய் தேடணும்னா அது ஏதோ ஒரு பெரிய அருமருந்துன்னு தேடணும். ஆனால் இந்த அருகு நமக்கு காலுக்கீழே எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த அருகினுடைய பயன் தெரியாமல் நிறையா பேர் இதை அலட்சியப்படுத்தி அருகை அழித்து விடணும்னு ஒரே இதில் பூச்சிக்கொல்லி மருந்தை ஊற்றி இந்த அருகை அழித்து கொண்டு வராங்க. இந்த அருகு நம்ம நாட்டில் சும்மா நீங்கள் பச்சையாக வாங்கினா விலைக்கு வாங்கினோம்னா மாட்டுக்கு போடுறாங்க. இதை காய வச்சு கொடுத்தா கிலோ 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நமக்கு 1 கிலோ அந்த அருகம்புல் 2 லட்சம் ரூபாய்க்கு நமக்கே திரும்பி வருது மருந்தா. இது யாருக்குமே தெரியாது. 20 ரூபாய் எங்கே இருக்குது, 2 லட்சம் ரூபாய் எங்கே இருக்குது. ஆனால் இந்த அருகை நம்ம கோயில்களில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். விநாயகர் கோயிலுக்கு அதிகமாக அருகம்புல் மாலை தான் போடுவாங்க. அருகம்புல் எவ்வளவு தன்மை இருந்தாலும் அறுத்தெடுத்து சரியாக்கக்கூடியது. இந்த திக்குவாய் குழந்தைகளுக்கு இந்த அருகம்புல்லும் வில்வ இலையும் நல்ல முறையில் வேலை செய்யும். அதே போல் வசம்பு. இந்த வசம்பை நம்ம பயன்படுத்தும் போது நாக்கில் உள்ள அழுக்க மட்டும் இல்லை, குடலில் உள்ள அழுக்கையும் வெளியேற்ற வல்லது. இந்த குரல் வளத்தை கூட்டுறதுக்காக வேண்டி தேன். இந்த தேன் இதோட சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது திக்குவாய் குரலான குழந்தைகள் சிறு வயசுலேயே இதை நம்ம கொடுத்தோம்னா குரல் வளமாகவும் கணீர் என்று பேசக்கூடிய தன்மையும் இருக்கும். தொத்து விட்டு விட்டு பேசும் தன்மை இருக்காது. அதனால் தேனை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன்னா தேன் சிவனுக்கோ எந்த ஒரு தெய்வத்துக்கு தேனாபிஷேகம் செய்கிறவங்க அவங்க ஒரு பெரிய பாடகராக தான் அவங்க குழந்தை பிறக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் கோயிலில் விக்கிரகங்களுக்கு தேனாபிஷேகம் செய்கிறாங்க. தேனாபிஷேகம் செஞ்சால் குரல் வளம் கூடும். அது சிவனுக்காக இருந்தாலும் சரி, விநாயகருக்காக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்துக்கும் தேனாபிஷேகம் செய்கிறது குரல் வளம் கூட்டுறதுக்கு தான் தேனாபிஷேகம் செய்கிறாங்க. உடலில் நோயை போக்கணும்னா கண்டிப்பாக பாலாபிஷேகம் செய்யணும். அது சிவனுக்கு செஞ்சால் அந்த நோயினுடைய தன்மை ஆக்கம் குறையும். அந்த தாக்கம் குறையும் போது அந்த நோயானது தானாக மறையும். இந்த வில்வ இலையினுடைய சாரம் அருகம்புலினுடைய சாரம் சேர்ந்து அதோடு சேர்ந்து வசம்பும் சேர்த்து நம்ம கலந்து தேன் கலந்து சாப்பிடும்போது எவ்வளவு குரல் லேசாக இருந்தாலோ குரல் சரியாக வராமல் இருந்தாலோ நாள்பட அந்த குழந்தைகளுக்கு குரல் வளம் கூடி திக்குவாய் மாறும். இந்த திக்குவாய்க்கான காரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த திக்குவாய்க்கான காரணம் தெரிஞ்சவங்க இனி கல்யாணம் முடிக்கிறவங்க கண்டிப்பாக மனது அறிந்து அதன் பின்பு குடும்பம் நடத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதனால் குழந்தைகள் தான் பாதிக்கப்படுது. குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா ஒருவருக்கொருவர் புரிந்து நல்ல அரசு சொல்லும் அளவில் அந்த வயதுக்கு வந்தவர்கள் மட்டும் திருமணம் முடிக்க வேண்டும். இந்த வயதுக்கு வராதவர்கள் திருமணம் முடித்தால் கண்டிப்பாக குழந்தைகள் குறை மாதத்தோடு பிறக்கும், உடல் ஊனத்தோடு பிறக்கும். இந்த உடல் ஊனத்தை போக்க நல்ல ஒரு திடகாத்தியமான மனசு தேவை. இந்த மனசு நல்ல முறையில் இருந்தால்தான் இந்த திக்குவாய் குழந்தைகள் வராது. இப்போது அந்த திக்குவாய்க்கான மருந்தை இப்போ தயாரிப்போம். ஏற்கனவே அருகம்புல்லையும் வில்வத்தையும் ஒரு ஜூஸாக அரைச்சி நம்ம தண்ணியாக வச்சுருக்கோம். அதோடு சேர்ந்து வசம்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போதும். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு வசம்பு போதுமானது. தேன்
2 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலக்கணும். இதை கலந்து குழந்தைகளுக்கு ஒரு விரலில் எடுத்து நாக்கில் தடவி வந்தாலே போதும். இது ஒரு முறை வீட்டில் செஞ்சால் 10 குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அது நல்லா இருக்கிற குழந்தைக்கு கொடுத்தோம்னா நல்லா பேசுவோம். சரியில்லாத குழந்தைக்கு கொடுத்தா அந்த குரல் வளம் கூடும். அதனால் யாருக்கு வேணாலும் இதை கொடுக்கலாம். ஆனால் வசம்பு கலந்ததால் ஒரு விரலில் எடுத்து நாக்கில் தடவி விட்டாலே போதும். 1 ஸ்பூன் கொடுக்குறேன், 2 ஸ்பூன் கொடுக்குறேன், நாங்கள் வீட்டில் செஞ்சது பூரா என் பிள்ளைக்கு தான் கொடுக்குறேன்னு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அது எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி விடும், வயிற்றுப்போக்கு உண்டாகும். அதனால் இந்த முறையை நீங்கள் விரலில் எடுத்து நாக்கில் பிள்ளைங்களுக்கு சுவைய விட்டோம்னா அது குரல் வளத்தை கூட்டும். இந்த முறையை தான் பயன்படுத்தணும். வசம்பு அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. வசம்பு அதிகமாக பயன்படுத்தினாலும் தவறு வந்துடும். அருகம்புல் எவ்வளவு சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது, வில்வ இலை எவ்வளவு சாப்பிட்டாலும் தப்பு இல்லை. வசம்பை வாசம் பிடிச்சாலே குரல் வளம் கூடும். இந்த கலவை வசம்பு, வில்வம், அருகு, தேன், இந்த கலவையை நாக்கில் ஒரு விரலில் தொட்டு நக்குனாலே அந்த குரல் வளம் கூடும். பெரியவங்க கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப பெரியவங்க திக்குவாய் வந்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மாறாது. வருஷ கணக்கில் கண்டிப்பாக சாப்பிட்டா தான் மாறும். வயது 30 வயசு ஆகிடுச்சு, எனக்கு இன்றைக்கி திக்குவாய் மாறணும்னா அது ரொம்ப கஷ்டம். சிறு குழந்தைங்க 1வது படிக்கிற குழந்தை கொஞ்சம் திக்கி பேசுது, என் புள்ள பேச்சு வரலைன்றவங்களுக்கு கண்டிப்பாக பேச்சு வந்துடும். ஒன்றுமே பேச்சு வரலைன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு காது கேட்கலன்னு அர்த்தம். காது கேட்குதான் முதல்ல நம்ம அந்த காதுக்கான பயிற்சியை கொடுத்து ஒரு கைத்தட்டியோ ஒரு சிட்டிக் போட்டோ அந்த குழந்தைகளை நம்ம இந்த பக்கம் கூப்பிடும்போது அந்த குழந்தை திரும்பி பார்க்கலன்னா காது கேட்கலன்னு அர்த்தம். காது கேட்காத குழந்தை கண்டிப்பாக வாய் பேசாது. இது தெரியாமல் என் குழந்தை வாய் பேசலையேன்னு சொல்லி நம்ம பயப்படுறதோ இல்லை. காது கேட்குற குழந்தை எல்லா குழந்தைக்கும் வாய் பேசும். கண்ணு தெரியாதவங்களுக்கு காது கேட்கும், வாய் பேசும். ஆனால் காது கேட்காத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அது ஊமையாகத்தான் இருக்கும். காது கேட்டால் ஊமை கிடையாது. காது கேட்டால் கண்டிப்பாக குரல் வளம் வந்துடும். அதனால் திக்குவாய் போகணும்னா இந்த மருந்தை நீங்கள் ஒரு விரலில் எடுத்து நாக்கில் தடவினாலே போதும், அந்த திக்குவாயானது சரியாயிடும். இது ஒரு மாதத்தில் குறைஞ்சது ஒரு 5 முறையாவது கொடுக்கணும். தினந்தோறும் தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, வாரம் ஒரு முறை கொடுக்குறவங்க இருக்காங்க. 5 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதுமானது. தினந்தோறும் கொடுக்க வேண்டாம். 5 நாளைக்கு ஒரு முறை ஒரு விரலில் எடுத்து தடவி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு திக்குவாய் போய் நல்ல வாய் வந்து குரல் இனிமையாக பேசும், குரல் வளம் கூடி நல்ல நிலையில் இருக்கும். இந்த திக்குவாய் குழந்தைகளுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த மருந்தை எல்லாரும் பயன்படுத்தி நம்ம ஜீ தமிழ் மூலமாக பார்க்குற அத்தனை பேரும் திக்குவாய் இல்லாத குழந்தைகளை கொண்டு வரணும்னு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் பெண்களுக்கு நீர் கட்டி வராமல் தடுக்கிறது எப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் மருத்துவம் செய்கிறது நிறைய இது இருக்குது. வர்றதுக்கு முன்னாடி இதை மாதம் ஒரு முறை செஞ்சு நம்ம மருத்துவம் செஞ்சோம்னா அந்த நீர்க்கட்டி வராமல் இருக்கும். நீர்க்கட்டி வர்றதுக்கான காரணம் அதிகமான வருத்தம். அதிகமான வருத்தம்னா நம்ம கூட பிறந்தவங்க யாராவது பிரிஞ்சு போயிருப்பாங்க, அல்லது நம்ம சொந்தக்காரங்க யாராவது இறந்துருப்பாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்தாலோ இறந்துருந்தாலோ அல்லது நட்புகள் பிரிந்திருந்தாலோ இந்த மாதிரி வருத்தம் அதிகமாக, ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சு பிரிஞ்சிருந்தாலும் இந்த நீர்க்கட்டி வரும். அல்லது குடும்பத்தில் பல சிக்கலில் வர்றதால வருத்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த நீர்க்கட்டி வரும். அந்த பிசிஓடின்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிகளை கரையக்கூடியது இந்த மருத்துவம். இதுக்கு முக்கியமாக துளசி. துளசி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது துளசி. துளசிக்காக வேண்டி நம்ம கோயிலில் மாலையிலே வாங்கிக்கிறலாம். அது நம்ம தேடி போகணும் இல்லை, வீட்டில் வளர்க்கணும் இல்லாமல் பெருமாள் கோயிலுக்கு போனால் துளசி கிடைக்கும். துளசி பெண்களுக்கு நல்லதை செய்யும். அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் கர்ப்பப்பையில். பெண்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்கிறதுல துளசி ஒரு முக்கியமான ஒரு மருந்து. ஆண்களுக்கு துளசி தேவையில்லை. துளசி சாப்பிட்டா ஆண்களுக்கு ஆண்மையை குறைத்து விடும், அணுக்கள் எண்ணிக்கையை குறைத்து விடும். பெண்களுக்கு சாப்பிட சாப்பிட உள் உறுப்புகள் கருப்பையை சுத்தம் செய்யும் இந்த துளசி. இந்த துளசியை எத்தனையோ வகை மருத்துவம் நம்ம பயன்படுத்தினாலும் இந்த நீர் கட்டிக்கு நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். இதன் கூட கலர்ச்சிக்காய். இந்த கலர்ச்சிக்காயை நேரடியாக சாப்பிட்டாலாம் இந்த கட்டி ஒன்றும் உடையாது. நாங்களும் 8 மாதமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கட்டி உடையில, எங்களுக்கு இருக்கு. புதுசாக திருப்பி கட்டி வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. புதுசாக வராது. இந்த கலர்ச்சிக்காயை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா, இந்த கலர்ச்சிக்காயை சாதாரணமாக சாப்பிட்றத விட
இந்த துளசியோட சேர்த்து சாப்பிடணும். துளசியோட சேர்த்து சாப்பிட்டாலும் அதோட சேர்த்து கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இது வந்து சைவமாக இருக்கிறவங்க வந்து சாப்பிட முடியாது. அசைவ பிரியர்களுக்கு தான் இது மருத்துவம். இது ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் இது வேலை செய்யும். இல்லைன்னா அது வேலை செய்யறது குறைவாக இருக்கும், வேலை செய்யாது. அதனால தான் இந்த நாட்டுக்கோழி முட்டையை பயன்படுத்துகிறோம். நாட்டுக்கோழி முட்டையை பயன்படுத்தி இதனுடைய வெள்ளை கருவை எடுக்கணும். வெள்ளை கருவை எடுத்து அதோட இதை வந்து இந்த கலர்ச்சிக்காய், துளசி, இது மூன்றும் சேர்ந்த கலவையில் நல்லெண்ணெயில் இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்த நீர்க்கட்டிகள் காணாமல் போகும். நீர்க்கட்டி ஏன் வருது? அதிக வருத்தத்தால் வருது. கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவங்களுக்கும் நீர்க்கட்டி வரும். குடும்பத்தில் அதிகமாக சண்டை சச்சரவு இருந்தாலும் நீர்க்கட்டி வரும். மாமியார் மருமகள் சண்டை இருந்தாலும் நீர்க்கட்டி வரும். குடும்பத்தில் வேற எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களால தாங்க முடியாத பாரம் மனசு தாங்கலைனாலே அது கர்ப்பப்பையில் கட்டியாக வரும். பெண்களுக்கு வருதுன்னா படிப்பு சுமை, அங்கே படிக்க முடியாது, படிக்காமல் வீட்டுக்கு வந்தால் தாய் தகப்பன் திட்டுவாங்களேன்ற பயம், அல்லது டீச்சர் திட்டுவாங்கன்ற பயம், அந்த வருத்தம், இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் தோழிகள் வந்து நம்மளை கேவலமாக நினைப்பாங்களேன்ற அந்த பதட்டம், இப்படி இருக்கிறவங்களுக்கும் நீர்க்கட்டி வரும். அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எது வந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு இருந்தால் இந்த நீர்க்கட்டி வராது. அதனால் கவலைப்படுறத விடணும். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் இந்த ஒரு மனக்கவலை இல்லாமல் இருந்தால் இந்த நீர்க்கட்டி வராது. நீர்க்கட்டி வந்த பெண்கள் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க முகம் வாட்டமாக இருக்கும். அவங்களுடைய பாவனை, நடைமுறை வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பதட்டமாகவே இருப்பாங்க. அதிக கோபம் வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் வேலை செய்ய சொன்னால் அவங்க எடுத்து எரிஞ்சே பேசுவாங்க. யார் எது சொன்னாலும் அவங்களுக்கு திருப்பி பேசுவாங்க. சொந்த பந்தங்க யாராவது வந்தால் மரியாதை கொடுப்பாங்கன்னே மரியாதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அந்த மரியாதை கொடுக்கலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க உள் உறுப்புக்குள்ளே இருக்கிற அந்த நீர்க்கட்டிகள் வந்து அந்த மாதிரி செய்ய தூண்டும். மரியாதை கொடுக்க மாட்டாங்க. தகப்பனுக்கு உள்ள வந்து மரியாதை கொடுக்காது. தாய் எந்த சொல் சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசும். தாயை எதிர்த்து பேசும், அண்ணன் தம்பியை எதிர்த்து பேசும். அப்போவே வந்து வயிற்றுக்குள்ளே நீர் கட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீர்க்கட்டி இருந்தால் தான் எல்லாரும் எதிர்க்க தோணுமே தவிர அது உண்மையான கோபம் இல்லை. அந்த கட்டி செய்கிற வேலை. அந்த கட்டி கர்ப்பப்பையில் இருந்தாலே அவங்களுக்கு கோபம் அதிகரிக்கும். கோபம் அதிகரித்தாலே நம்ம மருத்துவர் ஆலோசனை பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்கும். அது நீர்க்கட்டியாக இருக்கும். அந்த நீர்க்கட்டியை சுலபமாக போக்கணும்னா இப்போ அந்த மருத்துவத்தை பார்ப்போம். இந்த கலர்ச்சிக்காயில் நம்ம இப்போ மருந்து தயாரிச்சிருக்கோம். இந்த கலர்ச்சிக்காயில் நீர்க்கட்டிக்கான மருந்து. நீர்க்கட்டி, பெண்களுக்கு நீர்க்கட்டி வந்துருச்சுன்னா இந்த கலர்ச்சிக்காய், துளசி, நல்லெண்ணெய், இது மூணும் கலந்த கலவை, இதோட முட்டையினுடைய வெள்ளை கருவு, நாட்டுக்கோழி முட்டையாக தான் இருக்கணும். நாட்டுக்கோழியினுடைய முட்டையினுடைய வெள்ளை கருவு இதை எடுத்து ஒரு முட்டை அளவுக்கு எடுத்துட்டா போதும். மூணு கலர்ச்சிக்காய் கண்டிப்பாக எடுக்கணும். 3 கலர்ச்சிக்காய் எடுத்து இது கூட ஒரே ஒரு முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு மட்டும், மஞ்சக்கருவு போடக்கூடாது, வெள்ளைக்கருவு மட்டும் இதை வந்து பவுடர் பண்ணதை நம்ம இப்போ போட்டோம். பவுடர் பண்ணி அந்த இடித்து தூளாக்கி ஜலிச்சு எடுத்து நல்ல ஒரு இதாக அரைச்சி அல்லது மிக்சிலேயே எதுலேயாவது விட்டு நல்லா இடித்து அரைச்சி நல்ல பவுடராக அரைச்சிருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதில் கலந்துக்கணும். இதுக்கு ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்க்கணும். 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து இதை வந்து பொரிச்சு எடுத்து இதை வந்து ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய நீர் கட்டி வந்து அடுத்து அதிகமாகிறது தடைபடும். இருக்கிற கட்டி குறைய ஆரம்பிக்கும். இது 7 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. தொடர்ச்சியாக 8 மாதம் சாப்பிட்டேன், 10 மாதம் சாப்பிட்டேன் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. விருந்து மருந்தம் 3 நாள் தான். இது 7 நாள். பெண்களுக்கான மருத்துவம் 7 நாள் சாப்பிடலாம். அது தவறு வராது. 3 நாள்லேயே சிலருக்கு வந்து சரியாக வரும். இது 7 நாள். இந்த நீர்க்கட்டி இருந்தாலே இடுப்பு வலி இருக்கும். இந்த நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். எப்போ பாரு வந்து அவங்க வந்து இடுப்பு உட்கார முடியாது, வலி இருக்கும்.
அவங்களுக்கு வந்து கோபம் அதிகம் வர்றதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு வேற ஏதோ உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. யார் சொன்னாலும் எதிர்த்து பேசுவாங்க. யார் பேசினாலும் அவங்களுக்கு கோபம் தான் வரும். வீட்டில் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. போய் போய் சுருண்டு படுத்துக்கிருவாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் சரியாக வராது. மாதவிடாய் நேரம் ரொம்ப சிக்கலை உண்டு பண்ணும். வலி அடி வயிற்றுல பிணைஞ்சு வலிக்கும். அவங்களால வலி தாங்க முடியாது. மாதவிடாய் 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை வரும். அந்த நீர்க்கட்டி இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்காது. நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்காது. அந்த நீர்க்கட்டி சரியானாதான் குழந்தை பிறக்கும். அதனால இதை வந்து குமரி பிள்ளைன்னு சொல்ற கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை அப்படி இதை செஞ்சு கொடுத்தோம்னா நீர்க்கட்டி வராது. வராமல் இருக்கிறவங்களுக்கு வராது. வந்து இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மேலே அதிகரிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அது எவ்வளோ நாளில் குறையும்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக சாப்பிட்டா கட்டி இருக்கிறவங்க 7 நாள் தான் சாப்பிடணும். 7 நாளைக்கு மேலே இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது 7 நாளைக்கு மேலே வந்து வேண்டாம், வேற ஏதாவது வேலையை செய்யும். 7 நாள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த 7 நாள் சாப்பிட்டோம்னா நிறைய நன்மைகள் தரும். நன்மைகள் தர அளவுக்கு தான் இதை சாப்பிடணும். இதை நீங்கள் அசைவ பிரியர்களுக்கு தான் இது ரொம்ப அற்புதமான மருந்து அமையும். சைவ பிரியர்களுக்கு இது மருத்துவம் இல்லை. அது வேற ஒரு நிகழ்ச்சியில் காட்டுவோம். இந்த கலர்ச்சிக்காயை இந்த முறையில் தான் பயன்படுத்தணும். நேரடியாக கழற்சிக்காயை மட்டும் இடித்து சாப்பிட்டா கண்டிப்பாக அது வந்து கருமுட்டையில் போய் சேதப்படுத்துமே தவிர நீர்க்கட்டிகளை வந்து சரி பண்ணாது. நீர்க்கட்டிகளை சரி பண்ணணும்னா இது மாதிரி அதுக்கானதை செய்யணும். ஒன்னோட ஒன்று சேர்த்தா தான் வந்து அது மருந்தாகும். ஒரே பொருளை கொடுத்தோம்னா அது ஒரு இதை தான் சரி பண்ணும். இப்போ துளசியை மட்டும் கொடுத்துட்டு வந்தோம்னா அது பெண்களுக்கு கர்ப்பப்பையை நல்லது செய்யும். துளசியோடு சேர்த்து இந்த கலர்ச்சிக்காயை கொடுத்தோம்னா கர்ப்பப்பையில் வர நீர்க்கட்டிகளை அது வந்து உடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்து செயல்படும் போது முட்டையினுடைய வெள்ளைக்கரு சேரும் பொழுது அது இன்னும் அந்த கருவில் உள்ள இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். நல்லெண்ணெயை சேர்க்கும் போது கர்ப்பப்பையில் இருக்கிற முட்டைகள் உடைஞ்சு வெளியாகி மீண்டும் முட்டைகள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கும். அப்போ வந்து நீர்க்கட்டிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பெண்கள் வந்து நடக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், இடுப்பு வலி இல்லாமல் நல்ல நிலையில் இருப்பாங்க. இந்த முறையை பயன்படுத்தி அவங்க நீர்க்கட்டி வருவதை தடுக்க இது ஒரு சிறந்த மருந்தாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.